இரட்டை கொலை விவகாரத்தில் உடல்களை வாங்க மறுத்துவிட்டு உறவினர்கள் மயிலாடுதுறையில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில். யோகேஸ்வரன், இப்போ அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் குறித்தான உங்கள் விவரம். வணக்கம் கோபால். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து முட்டம் கிராமத்தில் இளைஞர்கள் இரட்டை கொலை விவகாரத்தில் தொடர்புடைய சாராய வியாபாரம் செய்யும் 2 பெண்களை மற்றும் 4 பேரை கைது செய்ய வேண்டும் என்று இன்று காலை முட்டத்தை சேர்ந்த கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இந்த போராட்டம் நடந்த இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதாகவும் கூறி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறி உறுதியளித்தார். அதன் பெயரில் காலையில் போராட்டமானது கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த உடல்கூறு ஆய்வானது முடிவு பெற்ற பிறகு உடலை ஆம்புலன்ஸில் ஏற்ற முற்பட்ட பொழுது முட்டம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் இறந்த இளைஞர்களின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து இதுவரை அந்த மீதமுள்ள குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து மருத்துவமனை வாசலிலேயே போராட்டமானது தொடர்ந்தது. உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக அவர்களை கைது செய்வதாக கூறியும் எஃப்ஐஆர் காப்பியை உடனடியாக தருவதாக கூறியதன் பெயரில் தற்பொழுது போராட்டமானது கைவிடப்பட்டு உடலை வாங்குவதற்காக உறவினர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கோபால், நன்றி யோகேஸ்வரன். உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.